பேதைகளே, பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியீனரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? தேவன் ஒரு தெய்வீக நோக்கத்தோடு தான் நம்மோடு பேசுகிறார். அவர் காரணமில்லாமல் பொழுது போவதற்காக வெறும் பேச்சு பேசுகிறவர் அல்ல. தேவன் நம்மோடு பேசுவதற்கான காரணங்கள் உள்ளன. அவையாவன: தேவன் பாவிகளை அவருடைய பாவத்தின் நிமித்தமாய் கடிந்து கொள்கிறார். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்றும் அவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தேவன் அவர்களை அழைக்கிறார். பாவிகள் மனம் திரும்பாமல் பாவத்தில் நிலைத்திருந்தால் அவர்களுக்கு அழிவு உண்டாகும் என்று எச்சரிக்கிறார். தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் போது நாம் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருக்கலாம். பாவிகள் பொதுவாக பேதைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் பேதமையை விரும்புகிறார்கள். அவர்களிடத்தில் ஞானம் இல்லை. மதியீனமாய் சிந்திக்கிறார்கள், மதியீனமாய் பேசுகிறார்கள், மதியீனமாய் கிரியை செய்கிறார்கள். தங்களுடைய பாவத்தினாலும் துன்மார்க்கத்தினாலும் அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். பாவிகள் நிந்தனைக்காரராய் இருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களையும் நிந்திக்கிறார்கள், தங்களையும் நிந்திக்கிறார்கள். அவர்கள் நிந்தனையில் பிரியப்படுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் நிந்திக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் தங்கள் ஜீவியத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும் ஏன் நடைபெறுகிறது என்பதை சிந்தித்து பார்ப்பதில்லை. சிந்திப்பதற்கு முன்பாகவே அதை நிந்தித்து சோர்ந்து போகிறார்கள். தெளிந்த புத்தியும் ஞானமும் உள்ளவர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து அறிவார்கள். அவற்றிற்கான காரணங்களையும் காரியங்களையும் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவார்கள். பாவிகள் ஞானத்தை வெறுக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய உபதேசத்தையும் வெறுக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை வெறுக்கிறவர்கள் அதை ஒருபோதும் சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். நம்மிடத்தில் கற்றுக்கொள்ளும் ஆவி இருக்க வேண்டும். உபதேசத்தையும் போதகத்தையும் வெறுக்கிறவன் மிகப்பெரிய மதிகேடனாக இருக்கிறான். பரலோகத்தின் தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய பாவங்களை நமக்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அழிந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நம்முடைய அழிவுக்காக தேவன் நமக்கு போதிக்கவில்லை. தேவன் நம்மீது கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் அந்த ஜீவன் நமக்கு நித்திய ஜீவனாய் இருக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய விருப்பம். தேவன் நம்முடைய பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்திய பின்பு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் பொறுமையோடு காத்திருக்கிறார். நாம் மனம் திரும்புவதில் காலதாமதம் பண்ணும்போது தேவன் நம்மோடு, மதியினரே, நீங்கள் பேதமையை விரும்புவதும் நிந்தனையில் பிரியப்படுவதும் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்கிறார். தேவன் நம்மோடு பேசும்போது நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுக்கு சீக்கிரத்தில் பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும். ஞானத்தினுடைய செய்தியின் அம்சம்: பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவது எதுவரைக்கும் இருக்கும்? நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவது எதுவரைக்கும் இருக்கும்? மதியீனரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பது எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஞானத்தை யாருக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும்? பேதை, நிந்தனைக்காரர், மதியீனர்.